ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த தமிழ் புத்தாண்டு பரபவ வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு தலைப்பில் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் இந்த பதிவு 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் திருமணம் நடக்குமா அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த நேரத்தில் காதலிச்சிட்ருக்கவங்களுக்கு திருமண யோகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் பார்க்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை வருஷம் நான் பேசும்போது இந்த விஷயத்தை பற்றி நான் பேசினதில்லை. காதலிச்சிட்ருக்கவங்களுக்கு திருமண யோகம் இருக்குமா அப்படிங்கிறத பற்றி நான் பெருசாக பேசினதில்லை. ஆனால் அவ்வளோ பேர் இஷ்டா பார்த்துட்டு வர்றவங்க நிறைய பேர் எங்களுக்கு இந்த நேரத்தில் திருமணம் நடக்குமாம்மா, இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை விரும்பிகிட்ருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், அந்த பொண்ணு அங்கே இருக்காங்க, நல்லபடியாக திருமண வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக தான் வெளிநாடு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்கேன், எனக்கு எப்படி இருக்குது அப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பெண்கள் நிறையா பேர், அம்மா எங்களை வீட்டில் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி திருமணம் பண்ணிக்க சொல்கிறாங்க, ஆனால் நான் காதலிச்சிட்ருக்கேன், என்னோடய காதல் கை கொடுமில்ல அப்படின்னெல்லாம் கேட்டு ஜாதகம் அனுப்புவாங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இவ்வளோ பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது, கண்டிப்பாக நம்ம இது சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது திருமணத்துக்கும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அவங்களுக்காகவும் இந்த பதிவில் நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இதையெல்லாம் விட ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான ஒரு விஷயம், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி திருமணம் ஆகுது, அது ஏதோ ஒரு பிரச்சனைனால விவாகரத்தில் போய் முடியுது. சின்ன வயசுலேயே விவாகரத்தில் முடிஞ்சவங்க குழந்தைங்கள வளர்த்திட்டு 2 பேருமே தான், ஆண்களும் சரி பெண்களும் சரி, வளர்த்திக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை கொஞ்ச நாள் கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 45 வயசு 50 வயசு ஆகும்போது அந்த குழந்தைங்க வளர்ந்து அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு அவங்க போகிறாங்க. படிப்புக்காக, வேலைக்காக, திருமண விஷயமா அவங்க குழந்தைங்க அவங்கள விட்டு வெளியேறி போகும்போது ஆண்களும் பெண்களும் ஒரு 50 வயசுக்கு மேலே ஆகி நிறைய தனிமை அவங்களுக்கு சூழுது. அந்த நேரத்தில் அவங்க வந்து இன்னொரு துணை இருந்தால் நல்லா இருக்கும்னு 2 பேருமே நினைக்கிறாங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி நினைக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு துணையை அமைச்சிக்கிறதுல அவங்களுக்கு ஒரு சங்கோஜமும் இருக்குது. இவ்வளோ நாள் நம்ம தனியாக வாழ்ந்துட்டோம், இவ்வளோ நாள் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ வந்து ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டா நம்ம குழந்தைங்க என்ன நினைப்பாங்க, நம்ம சுற்றத்தார் என்ன நினைப்பாங்க, நம்ம சொந்தங்கள் என்ன நினைப்பாங்க, நண்பர்கள், பக்கத்து வீட்டில் கூட சுற்றி வாழ்கிறவங்க, அதுக்கெல்லாமே அவங்க ரொம்ப பயப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போது அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்கள பற்றியும் நான் இந்த பதிவில் பேசியிருக்கேன். எல்லோரும் இந்த பதிவு பாருங்கள், உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஒரு பயிற்சி பலன் அப்படிங்கிறது வந்து உங்கள் வாழ்க்கையில் 30% வேலையை மட்டும்தான் செய்யும். உங்கள் சுய ஜாதகம் தான் உங்களுக்கு 100% வேலை செய்யும். அதனால் நான் இந்த பதிவில் என்ன சொன்னாலும் அதை அப்படியே எடுத்துக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரு பயிற்சி நடந்துருச்சுன்னா நமக்கு இது நடக்கும் அப்படின்றது மட்டும்தான். நீங்கள் உங்கள் சுய ஜாதகங்களை, உங்களுக்கு ரொம்ப முக்கியமான தேவைகள் இருக்கும்போது உங்கள் சுய ஜாதகங்களை பார்த்து உங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் நல்லது. இப்போ ஒவ்வொரு நட்சத்திரமாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் திருமணம் அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அமையும். அதுவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு திருப்தியாக இருக்க மாதிரி மிக மிக சிறப்பான நல்ல இணை உங்களுக்கு அமையும், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. இப்போது காதலிச்சிட்ருக்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த திருமணம் கைகூடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் காதலிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா ஜூலை மாதம் வரைக்கும் உங்களுக்கு காதல் திருமணத்தில் போய் முடிகிற மாதிரியே இருக்காது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராகு உங்களுக்கு விரயஸ்தானாதிபதியாக இப்போது நடந்துட்டுருக்கார். அவர் வந்து இந்த 8வது மாதம் ஜூலை மாதம் வரைக்கும் உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் தள்ளி போகும். ஜூலை மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு திருமணத்துக்கான யோகம் வருது. அஸ்வினி நட்சத்திர ஆண்கள் பெண்களுக்கு தான் இது சொல்கிறேன். அவங்களுக்கு ஜூலை மாதத்துக்கு மேலே திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது.
இரண்டாவது திருமண வாய்ப்பு எப்படி இருக்குது? நாங்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக கணவரையோ மனைவியோ விவாகரத்து பண்ணிட்டோம், இல்லை அவங்கள இழந்துட்டோம், அதனால் நான் இன்னொரு திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால், அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு மிக மிக சாதகமான இடத்துல இருக்கிறனால கட்டாயம் உங்களுக்கு இரண்டாவது திருமணம் உண்டு. அதுவும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியான வாழ்க்கையை உங்களுக்கு அமையும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், திருமண வாழ்க்கையில் நீங்கள் இருக்கீங்க, மனைவியோடு தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க, கணவரோடு தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னாலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு, சின்ன வயசுக்காரங்களுக்கு மட்டும் நான் இதை சொல்லலை, கொஞ்சம் ஒரு 50 வயசு ஆகிறவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு விதமான சபலம் அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான வாய்ப்பு ஆண்களுக்கு இருக்குது. அதே போல் பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு 40-45 வயசு கடக்கும்போது உங்களுக்கும் ஒரு வித சபலம் அப்படின்ற விஷயம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஆனால் பேர் கெட்டு போயிடுமா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டா பேர் கெட்டு போயிடுமான்னு கேட்டிங்கன்னா, பேரெல்லாம் கெட்டு போயிடாது. உங்களுக்கு எந்த அசிங்கம் அவமானங்கள் அப்படின்னு வந்துடாது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு கில்ட்டு வராமல் இருக்கணும் இல்லையா? அதுக்காகவாவது எந்தவித தவறுகளும் செய்யாமல் இருந்துக்கிறது ஆண் பெண் இருவருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. கவனமாக இருந்துக்கோங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு 2026 பரபவ வருடம் திருமணம் நடத்தி வைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக திருமணம் உங்களுக்கு நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நீங்கள் தாம்பத்திய வாழ்க்கைக்குள்ளே போகணும் அப்படிங்கிற விதி இப்போது இருக்குது. அதனால் கட்டாயம் உங்களுக்கு திருமணம் நடக்கும். ஒரு வேளை அந்த மாதிரி கூடி வரல அப்படின்னா உங்கள் சுய ஜாதகங்களை பார்த்துக்கிறது நல்லது. காதல் திருமணம் நடக்குமா? பரணி நட்சத்திர ஆண்கள் பெண்களுக்கு காதல் திருமணம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு குரு விரயஸ்தானத்தில் அடுத்து வரார். 2026 செப்டம்பருக்கு மேலே உங்களுக்கு குரு விரயஸ்தான அதிபதியாக வர்றதால உங்களுக்கு காதல் திருமணம் கைக்கூடி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வர்ற செப்டம்பருக்குள்ளேயே உங்கள் காதலர்களோடையோ காதலிகோடையோ பேசி திருமணத்தை முடிச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அவங்க ஃபேமிலி கூட போய் பேசி திருமணத்தை முடிச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். குரு இடம் மாறினார் அப்படின்னா வர நவம்பர் மாதத்துக்கு மேலே குரு இடம் மாறுறார். அதுக்கப்புறமா உங்களுக்கு திருமணம் நடக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இரண்டாவது திருமண வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாலும், இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருக்கவங்களுக்கும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். வர நவம்பருக்குள்ளே திருமணம் செஞ்சுக்கிறது நல்லது. இல்லைன்னா குரு இடம் மாறிச்சு அப்படின்னா உங்களுக்கு திருமணம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருந்துடும். திருமண வாழ்க்கையிலேயே இருக்கோம், ஆனாலும் எங்களுக்கு வேறு யாராவது கூட ஒரு பழக்கம் ஏற்படுமா, நாங்கள் நட்பு ரீதியாக தான் பழகிறோம், ஆனால் அது எதுவும் தப்பாயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கட்டாயம் தப்பாக ஆகும். அதனால் நட்பு, அதாவது பெண் நட்பு ஆண் நட்பு, பெண்களுக்கு ஆண் நட்பு இருந்தாலும் சரி, ஆண்களுக்கு பெண் நட்பு இருந்தாலும் சரி, இந்த வருஷம் கொஞ்சம் தள்ளி இருந்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ராகு கிட்ட 9ஆம் பாவம் இருக்குது சரிங்களா, சனி கிட்ட 3ஆம் பாவம் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ஆகுனா 3, 9ஆம் பாவங்கள் உங்களை தாம்பத்தியத்தை நோக்கி தள்ளும். அதனால் அந்த நட்பு அப்படின்றது அடுத்த கட்டத்தை ரீச் ஆகிடும். அதனால் வேண்டாம், இந்த நேரத்தில் கொஞ்சம் விலகி இருந்துக்கிறது மிக மிக சிறப்பு. கட்டாயம் சொல்கிறேன், இதுக்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இது இந்த வேலையை செஞ்சுட்டு போக தான் இந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுது. அந்த வந்த வேலையை செஞ்சு வச்சுட்டு போயிடும். அதனால் தயவு செஞ்சு பெண் நண்பர்கள்கிட்ட இருந்தோ ஆண் நண்பர்கள்கிட்ட இருந்தோ கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. இந்த ஒரு தப்பு நடந்து போனதுனால பின்னாடி அவங்க நட்பே இல்லாமையே போகிறக்கான வாய்ப்பு இருந்துடும். அதனால் இப்போதைக்கு மட்டும் கொஞ்சம் விலகி இருந்துட்டிங்கன்னா அந்த நட்பு என்றைக்கும் தொடரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பரபவ வருடம் திருமணம் நடத்தி வைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுவும் குருவும் உங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கிற இடத்துல இருக்காங்க. பட் சனி கொஞ்சம் அவ்வளோ சிறப்பாக இல்லாததுனால உங்களுக்கு 50% திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தீவிரமாக முயற்சி செய்யும்போது உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும்.
கிருத்திகை நட்சத்திர பெண்கள் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு திருமணம் நடந்துடும். அவங்களுக்கு வந்து நார்மலாகவே இப்போ நான் சொன்ன மாதிரி 50% திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது காதல் திருமணம், பெற்றோர் பார்த்து திருமணம் எல்லாமே வந்து 50% தான். குருவும் ராகுவும் தான் வேலை செய்கிறாங்க. சனி சுத்தமாக இடைஞ்சல் பண்ணுறார். அதனால் பெண்களுக்கு நடந்துடும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்களுக்கு நடக்கிறது, கிருத்திகை நட்சத்திர ஆண்கள் காதலிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்கள் பெண், நீங்கள் காதலிக்கிற பெண் எந்த நட்சத்திரம்னு பாருங்கள். அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேனோ அதுபடி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இப்போ நடக்கும். 2வது திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அதுக்கும் சனி தான் இடைஞ்சல் பண்ணுறதுனால 2வது திருமணம் அப்படிங்கிற விஷயமும் 50% நடக்கிறதுக்கு தான் இது இருக்குது. நீங்கள் தீவிரமாக முயற்சி பண்ணால் மட்டும்தான் 2வது திருமணம் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு வேறு தொடர்புகள் ஏதாவது ஏற்படுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை. உங்களுக்கு அந்த கொடுப்பினை கிடையாது இந்த வருஷம் மட்டும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த கொடுப்பினை இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி அதுக்கு இடமே கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி உருன்னு இருந்தீங்க அப்படின்னா யார் வந்து உங்கள் கூட பேசுவாங்க? வீட்லேயும் உருன்னு தானே இருக்கீங்க. அதனால் அது நடக்காது. சனி வந்து உங்களை அப்படி பிடிச்சி வச்சுக்குவார். இனிமேல் நடக்கும். இவ்வளோ நாள் வீட்டில் உருன்னு இல்லைன்னா கூட இப்போது 14ஆம் தேதிக்கு மேலே இந்த வருஷம் பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷ காலம் நீங்கள் கொஞ்சம் அந்த லவ் பண்ணுற மூட்லலாம் இருக்க மாட்டீங்க. அடுத்து ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் 2026 பரபவ வருடம் திருமணம் நடத்தி வைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவ்வளவு சிறப்பாக யாருமே ஹெல்ப் பண்ணவே இல்லை. எந்த கிரகமுமே ராகுவோ குருவோ சனியோ உங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்க ஹெல்ப் பண்ணவே இல்லை. இந்த 3 பேரும் இடைஞ்சல் பண்ணாலும் கேது மட்டுமே உங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்க தயாராக இருக்கார். அதனால் அவர் தாம் பங்கு செய்கிறார். நீங்கள் முழு முயற்சி எடுக்கும்போது தான் உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கட்டாயம் இந்த வருஷம் நடந்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, நான் காதலிச்சிட்டு தான் இருக்கேன், பொண்ணு ரெடியாக இருக்குங்க, எனக்கு வந்து பையன் ரெடியாக இருக்காரு, நான் காதலிச்சிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு திருமணம் நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க 3 பேர், குரு ராகு சனி 3 பேருமே உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கும்போது கேது மட்டுமே கேட் திறந்து வச்சுருக்கார். அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா கெஞ்சி கூத்தாடி போராடி தான் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து சம்மதம் வாங்கி திருமணம் பண்ணிக்க முடியுமோ தவிர நீங்களே முடிவெடுத்து பண்ண முடியாது. நீங்கள் அந்த மாதிரி பண்ணவும் மாட்டீங்க. ராகு நல்லா இருந்தால் தான் அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லாமல் நீங்கள் பண்ணிப்பீங்க. ஆனால் கேது தான் நல்லா இருக்கார், அவர் அவ்வளோ தைரியத்தை கொடுக்க மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்களுக்கும் 50% தான். 2வது திருமண வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். கேது மட்டுமே உங்களுக்கு நல்லா இருக்கிறனால நிறைய முயற்சி பண்ணணும். ஆண்கள் கூட திரும்பவும் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க கூட பேசி இல்லை அந்த பொண்ணோட பேசி அவரோட நிலைமையெல்லாம் எடுத்து சொல்லி திருமணத்துக்கு சம்மதிக்க வச்சிட முடியும். ஆனால் கண்டிப்பாக பெண்கள் 2வது திருமணம் அப்படிங்கும்போது பெண்களால் அவ்வளோ சீக்கிரமாக போய் ஆண்களை அப்ரோச் பண்ணி அல்லது ஆண்களோட வீட்டாரை அப்ரோச் பண்ணி பண்ணிக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம். அதனால் ஆண்களுக்கு கூட நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு. பெண்களுக்கு இந்த வருஷம் ஒரு 50% மட்டும்தான் 2வது திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். திருமண வாழ்க்கையில் இருப்பவங்க வேறு தொடர்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. எந்த கிரகமும் உங்களுக்கு அது அந்த மாதிரியான உணர்வுகளை கொடுக்கல. அதே போல் கேது அப்படி இருந்தாலும் அவர் அந்த திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ நீங்கள் கட்டாயம் திருமணம் பண்ணிக்கிற எண்ணத்தில் இருக்க மாட்டீங்க. ஸோ எந்தவித தொடர்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நிறைய கிரகங்கள் உங்களுக்கு அஷ்டமஸ்தானாதிபதியாக வருது. இந்த நேரத்தில் ஏதாவது தவறான முயற்சிகளை எடுத்துடாதீங்க. யாராவது இஷ்டம் இல்லாதவங்கள அணுகிடாதீங்க. அது உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துரும். கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அடுத்து மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 பரபவ வருடம் திருமணத்தை நடத்தி வைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 2 கிரகங்கள் மட்டுமே சாதகமாக இருக்குது திருமணத்துக்கு. இன்னும் 2 கிரகங்கள் அவ்வளோ சாதகமாக இல்லாததுனால, அதுவும் 6ஆம் பாவமே வச்சு சனி கேது நடக்கிறதுனால
நீங்கள் ரொம்ப ரொம்ப தீவிர முயற்சி பண்ணால் மட்டுமே தான் திருமணம் நடக்கும். அதே போல் 2வது திருமணத்துக்கு ஆசைப்படுறவங்க அவங்களும் அப்படி தான் ரொம்ப ரொம்ப தீவிரமாக, கொஞ்சமாக இல்லை ரொம்ப ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் காதலிச்சிட்ருக்கவங்களும் அவ்வளோ ஈஸியாக திருமணம் நடத்திட முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வருஷம் உங்களுக்கும் கொஞ்சம் சிரமங்களை தான் கொடுக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு திருமண பாவங்கள் நல்லா இருந்தால் உங்கள் 3 பேத்துக்குமே திருமணம் நல்லா நடந்துடும். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்துலேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா இந்த வருஷம் திருமணம் உங்களுக்கு நடக்கிறது கொஞ்சம் சிரமந்தான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது தொடர்புகள் இருக்குமா? ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, ஆனாலும் எனக்கு ஏதாவது வேறு ஒருத்தங்க மேலே இருக்க பிரியத்தை நான் வெளிப்படுத்தினா அது நடக்குமா அப்படின்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பில்லை. ஏதாவது தப்பாயிடுச்சு அப்படின்னா உங்கள் மேலேயே பழியே வந்துடுற மாதிரி விஷயங்கள் கூட நடந்துடும். அதனால் என்ன ஆசைகள் இருந்தாலும் பேசாமல் வச்சுக்கோங்க. இந்த வருஷம் அதையெல்லாம் நிறைவேற்றணும்னு சொல்லி பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026 பரபவ வருடம் திருமணம் நடத்தி வைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடந்தே ஆகணும். நீங்களும் ரொம்ப ஆவலாக இருப்பீங்க திருமணம் பண்ணிக்கிறதுல. திருமணம் நடக்கும், நல்லா இருக்குது. ஆனாலும் நீங்கள் திருமணம் பண்ணிக்க போகிற பையனாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு பார்த்துருக்கிற பொண்ணாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட நல்லா பேசிட்டு அவங்களுக்கு மனசார உங்களை பிடிச்சிருக்கா, இல்லை அவங்க பேரண்ட்ஸ் ஏதாவது கட்டாயம்லாம் அதில் இருக்கா அப்படிங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கேது மட்டும் அஷ்டமஸ்தானத்தில் வர்றதுனால திருமணம்லாம் நிச்சயமாகி திருமண பக்கம் போக போக ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் இருக்கும். அதனால் அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க கல்யாணத்துக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கங்கிற பட்சத்தில் மட்டும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களோட துணைகள், புரியுதுங்களா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் உங்களுக்கு பார்த்துருக்கிற இணைகளுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மட்டும், அது ஆண்களானாலும் பெண்களானாலும் அவங்களுக்கு தெளிவாக பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் ஓகே சொல்லுங்கள். லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் புனர்பூசமாக இருந்தீங்கன்னா நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்க பொண்ணானாலும் சரி, நீங்கள் லவ் பண்ணுற பையனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம். அதனால் திருமணத்துக்கு அவங்கள போட்டு ரொம்ப பண்ணியே ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தாதீங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். அதனால் அந்த ரொம்ப கட்டாயப்படுத்தும் போது வேறு வழி இல்லாமல் சம்மதிச்சுட்டு அப்புறம் நாள் நெருங்க அவங்க பேக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துடும். அதனால் கவனமாக கேட்டுட்டு அப்புறமா முடிவெடுங்க. 2வது திருமணத்துக்கான வாய்ப்பும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு உங்களை மனசார பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஓகே சொல்லுங்கள், இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், தப்பில்லை. அதே மாதிரி முக்கியமாக நான் சொல்கிறேன், புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வகையிலையும் உங்கள் மனைவி அல்லாத ஒரு பொண்ணோடையோ அல்லது உங்கள் கணவர் அல்லாத ஒரு ஆணோடையோ நீங்கள் அவங்கள அந்த இடத்துல வச்சு தயவு செஞ்சு பார்த்துறாதீங்க. இந்த வருஷம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு அசிங்க அவமானம் கட்டாயம் வர்ற மாதிரி கேது அஷ்டமஸ்தானத்தில் நிற்கிறாரு. அதனால் கேது உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துருவார். தயவு செஞ்சு எந்தவித தவறான விஷயங்கள்லையும் போய் சிக்கிக்காதீங்க. ஏற்கனவே அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகளில் இருக்கவங்க அது உங்கள் கணவருக்கோ மனைவிக்கோ தெரிய வர்ற மாதிரி ஆயிடும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் நாளைக்கு அந்த பிரச்சனையெல்லாம் வேண்டாம் சொல்லி வச்சுருங்க. ஆனால் அப்படி உங்களால் வைக்க முடியாது. ஏன்னா மற்ற 3 கிரகங்களுமே உங்கள் ஆசையை தூண்டுற ஸ்தானத்தில் நிற்கிது. கேது அஷ்டமஸ்தானத்தில் நிற்கிது. ஸோ உங்கள் ஆசைகளையும் தூண்டி விட்டுருவோம், கேதுவை வச்சு உங்களை அசிங்கப்படுத்தவும் வச்சுருவோம். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு அசிங்கம் நடக்கிறதுக்கான இது இருக்குது.